வணக்கம். ஒரு தொகுதிய சரியா புரிஞ்சுக்கிட்டா நவீன கால தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ரகசியமே நம்ம கைக்கு வந்துடும். இன்னைக்கு நாம பார்க்க போறது திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் தொகுதி. இது வெறும் புள்ளிவிவரங்களோட தொகுப்பு கிடையாது. இது ஒரு தெளிவான அரசியல் மாற்றத்துக்கான ஒரு செயல் திட்டம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். மொத்தம் 6 பகுதிகள். முதல்ல நத்தத்தோட ஆன்மாவை புரிஞ்சுக்க போறோம். அடுத்து மக்கள் கொடுத்த தீர்ப்பா அலசி ஆராய்வோம். அப்புறம் நம்பிக்கை எப்படி உடைஞ்சு போச்சுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆட்சிக்கான திட்டத்தை வகுத்து ஒரு உண்மையான தலைவருக்கு என்ன தகுதிகள் வேணும்னு பார்த்து கடைசியா வெற்றிக்கான வழியையும் வரையறுப்போம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். நத்தத்தின் ஆன்மா. ஏன்னா மக்களை புரிஞ்சுக்காம அரசியல்ல ஒரு அடுகு கூட எடுத்து வைக்க முடியாது. எந்த ஒரு வியூகத்தை வகுக்கிறதுக்கு முன்னாடியும் நாம அந்த மண்ண அந்த மக்களை புரிஞ்சுக்கணும். நத்தம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி. இங்க இருக்கிற சமூகங்களோட வேர்கள் ரொம்ப ஆழமானவ. மக்களோட அன்றாட வாழ்க்கை, விவசாயம், அவங்களோட தேவைகள் எல்லாமே இந்த நிலத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ இந்த தொகுதியோட சமூக அமைப்பை கொஞ்சம் பாருங்க. இங்க தேவேந்திர குல வேளாளர் 25%, மற்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் 16%, பிள்ளைமார் 13%ன்னு முக்கிய சமூகங்கள் இருக்கு. இது வெறும் சாதி கணக்கில்ல. இந்த சமூகங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட தேவைகள், அவங்க மனசுல இருக்கிற குறைகள், இதுதான் நத்தத்தோட அரசியல் போக்கையே தீர்மானிக்கிற முக்கிய காரணிகள். அப்போ நத்த மக்களோட உண்மையான போராட்டங்கள் என்ன? இந்த ஸ்லைட்ல தெளிவா இருக்கு பாருங்க. தலைமுறையா தீர்க்கப்படாத குடிநீர் தட்டுப்பாடு, குண்டும் குழியுமான சாலைகள், அப்புறம் உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாதது. ஒரு குடிமகனுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமை மட்டும் இல்ல. நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை உறுதி செய்யறதுக்கான அடித்தளமே அதுதான். சரி, மக்களோட மனநிலையிலிருந்து இப்போ நம்ம தேர்தல் எண்களோட உலகத்துக்குள்ள போலாம். இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த எண்ணைய கொஞ்சம் கவனிங்க. கிட்டத்தட்ட 80%. இது 2016, 2021 2 தேர்தல்லையும் பதிவான வாக்கு சதவீதம். இது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. நத்தம் மக்கள் தங்களோட எதிர்காலத்து மேல எவ்வளவு அக்கறையோட இருக்காங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வர எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இது காட்டுது. இது உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வுள்ள தொகுதி. இந்த வாக்கு சதவீத ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, 2016ல திமுக ஒரு சின்ன வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. ஆனா 2021ல அப்படியே மாறி அதிமுக தொகுதியை கைப்பற்றுது. இந்த வெற்றி தோல்விக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறைவு. இதோட அர்த்தம் என்ன? இது யாருக்கும் நிரந்தரமான கோட்டை கிடையாது. மக்களோட மனச சரியா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்க வெற்றி. இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. 2021 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி சுமார் 6.5% வாக்குகளை வாங்கியிருக்கு. இது வெறும் ஓட்டுகள் சிதறத காட்டல. உள்ளூர்ல வேலை இல்லாம வெளியூருக்கு போற இளைஞர்களோட விரக்தி, பாரம்பரிய கட்சிகள் மேல இருக்கிற அதிருப்தி, இதுதான் இந்த புதிய சக்திக்கு அடித்தளமா இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. இப்போ மக்களோட நம்பிக்கைய மையமா வச்சு தற்போதைய ஆட்சியாளரோட செயல்பாடுகளை கொஞ்சம் அலசி பாப்போம். நம்பிக்கை எப்படி உடைஞ்சு போச்சு? தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு என்.ஆர். விஸ்வநாதன். ஒரு பக்கம் பார்த்தா அவர் ஒரு அனுபவமிக்க தலைவர், முன்னாள் அமைச்சர். ஆனா இன்னொரு பக்கம் அவர் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், பல வருஷமா ஒரே பதவியில இருக்கிறதால வர்ற ஒரு சலிப்பு, இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையின்மைய உண்டாக்கியிருக்கு. இது ஒரு தனிநபர் விமர்சனம் இல்ல, இது ஒரு அமைப்பு ரீதியான சோர்வோட தெளிவான அறிகுறி. இந்த ஸ்லைடர் மக்களோட மனக்குமுறல்களோட ஒரு சுருக்கம்னு சொல்லலாம். முடிக்கப்படாத மருத்துவமனைகள், வராத குடிநீர், லஞ்ச புகார்கள், அப்புறம் உள்ளூர்ல தொழில் வளர்ச்சி இல்லாததால வேலை தேடி வெளியூர் போற இளைஞர்கள். இதெல்லாம் வெறும் புகார்கள் கிடையாது. இதெல்லாம் தான் வரப்போற ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதைகள். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்போ தீர்வுகளை நோக்கி நகரலாம். நத்தத்தோட வளர்ச்சிக்கான ஒரு தெளிவான செயல் திட்டம் எப்படி இருக்கணும்னு பாப்போம். இங்க 3 முக்கியமான திட்டங்கள் முன்வைக்கப்படுது. நத்தம் ரிங் ரோட், குடிநீர் மேம்பாட்டுத் திட்டம், அப்புறம் ஒரு வேளாண் தொழில் பூங்கா. இந்த திட்டங்கள் ஏதோ தேர்தலுக்காக அறிவிக்கப்படுற திட்டங்கள் இல்ல. நாம முன்னாடி பார்த்த மக்களின் முக்கிய பிரச்சனைகளான உள்கட்டமைப்பு, தண்ணீர், வேலைவாய்ப்பு, இது 3க்கும் நேரடியா தீர்வு கொடுக்கற மாதிரி ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டவணைய கொஞ்சம் உத்து பாருங்க. ஒவ்வொரு திட்டத்தோட செலவு, அது முடியறதுக்கான காலம், அப்புறம் அதனால மக்களுக்கு கிடைக்க போற நேரடி பலன்கள் எல்லாமே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 30 கோடி ரூபாய் செலவுல அமையற வேளாண் தொழிற் பூங்கா வெறும் 24 மாசத்துல கிட்டத்தட்ட 500 பேருக்கு புதுசா வேலை கொடுக்கும், விவசாயிகளோட வருமானத்தையும் அதிகப்படுத்தும். இதுதான் வெளிப்படையான பலனை மையப்படுத்தின நிர்வாகம்.
ஒரு நல்ல திட்டம் மட்டும் இருந்தா பத்தாது. அத மக்கள் கிட்ட சரியா கொண்டு சேர்க்கிற ஒரு தலைவருக்கு ஒரு தெளிவான வியூக பார்வை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைவர்த்துவத்துக்கான ஒரு வியூக கட்டமைப்பை இப்போ நாம பாப்போம். ஒரு தலைவர் 4 முக்கிய குணங்களை ஒரே நேரத்துல கொண்டிருக்கணும். தப்ப தட்டி கேட்கிற ஆக்ரோஷம், நிலைத்தன்மையை கொடுக்கிற குணம், புதுசா யோசிக்கிற திறன், அப்புறம் மக்களை பாதுகாக்கிற பண்பு. இத நாம சதுர்முக கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 குணங்களையும் நம்ம கலாச்சாரத்தோட பொருத்தி பார்க்கலாம். சிவன் மாதிரி ஊழலுக்கு எதிரா ஆக்ரோஷமா நிக்கணும். விஷ்ணு மாதிரி நிலையான ஆட்சியையும் சட்டம் ஒழுங்கையும் உறுதி செய்யணும். பிரம்மா மாதிரி லேர்னிங் போன்ற தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கணும். துர்கா மாதிரி விவசாயிகள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கணும். இந்த 4 ஒன்னா சேரும்போது அது மக்கள் மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கையை உருவாக்கும். கடைசியா நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களோட அடிப்படையில நத்தத்துல ஜெயிக்கிறதுக்கான தெளிவான பாதை எதுங்கிறத நான் தொகுத்து சொல்றேன். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை. இது வெறும் எதிர்ப்பு அரசியல் இல்ல. தற்போதைய ஆட்சியாளரோட செயற்பாடுகள்ல அதிருப்தி அடைஞ்ச மக்கள் தங்களோட வாக்குரிமையை பயன்படுத்தி தீர்ப்பு சொல்றது. வாக்குரிமைங்கிறது பொறுப்போட பயன்படுத்த வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கருத்துரிமை. அது மட்டும் இல்ல, ஒரு வேட்பாளரை பத்தின தகவல்களை பகிரும்போது அவங்களோட தனிப்பட்ட தரவுகளை அவங்களோட அனுமதியோட நம்ம நாட்டோட டிபிடிபி சட்டங்களுக்கு உட்பட்டு தான் கையாளணும். அதனால எங்களோட நேரடியான வியூக பரிந்துரை இதுதான். மக்கள் இழந்த நம்பிக்கையை திரும்ப பெறணும்னா ஊழல் கரைபடியாத ஒரு புதிய இளைய முகத்த வேட்பாளரா நிறுத்தணும். இதுதான் மாற்றத்துக்கான முதல் படி. அப்போ வெற்றிக்கான கூட்டணிய எப்படி உருவாக்குறது? அதிமுகவோட அதிருப்தி வாக்காளர்களோட நம்பிக்கைய பெறணும். இளைஞர்களை வேலை வாய்ப்பை மையப்படுத்தி ஒன்னு திரட்டணும். சின்ன சின்ன சமூக வாக்குகளை பெற நேர்மையான உள்ளூர் செல்வாக்கு மிக்கவங்களா அணுகணும். எல்லாத்துக்கும் மேல எதிர்மறை அரசியலை விட்டுட்டு வளர்ச்சிய மையப்படுத்தின ஒரு நேர்மறையான பிரச்சாரத்தை மட்டும்தான் முன்னெடுக்கணும். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். நல்லாட்சிக்காக இந்த மாதிரி டேட்டாவோட அடிப்படையில உருவாக்குற ஒரு தெளிவான செயல் திட்டம் நம்ம அரசியல்ல புறையோடி போன சாதி, பணம், அதிகாரம் மாதிரியான சிக்கல்களை தாண்டி ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் நத்தத்தோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நீங்க மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 008042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.